எனவே அரசை பொறுத்தவரை மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களால் பாராட்டப்படுகின்ற, போற்றக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை மாண்பு முதலமைச்சர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான வெற்றியை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனால் யார் எங்கே போனாலும் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், யார் தலைமை யார் என்பதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அரசினுடைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கொண்டு சேர்த்து மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி அப்படிங்கிறாரு. அதே சமயம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டிங்கிறாரு. இந்த கருத்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது யாருக்கு யார் போட்டி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடியவர்கள், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். போட்டி யாருங்கிறது இல்லை, முதலமைச்சர் யாருங்கிறத மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. ஏற்கனவே மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அரசு துறை அதிகாரிகள், குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஓ வரைக்கும், இஆர்ஓ வரைக்கும் எல்லாரும் அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஏ 2 வரை அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். வரக்கூடிய 4ஆம் தேதி நிறைவு பெற்றால்தான் எவ்வளவு படிவங்கள் வழங்கப்பட்டன, எவ்வளவு படிவங்கள் பூர்த்தி செய்து திரும்ப பெற்றிருக்கின்றன, ஒரு வரை வாக்காளர் பட்டியல் வருகின்ற பொழுதுதான் எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றார்கள் என்பதை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கான பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. முடிந்த பிறகுதான் நம்ம அதை பற்றியான கருத்துக்களை சொல்ல முடியும்.